தேவன் சில வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த வாக்குறுதிகள் தானாகவே நிறைவேறுமா? ஒரு வாக்குறுதியை ஏன் கொடுக்கிறார்? சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஆண்டவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார். கடவுள் செயல்படக்கூடிய விதம் அதுதான். அந்த வாக்குறுதிக்கு எதிரான சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் அதற்கு மாறாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வாக்குறுதிகளிலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு புறம் சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் கூட வேறு விதமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி பார்க்கக்கூடிய காரியங்கள், கேள்விப்படக்கூடிய காரியங்கள், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்களின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய அந்த வாக்குறுதிகளின் மேல் நம்பிக்கை வைத்து பழக வேண்டும். அந்த வாக்குறுதிகள் மேல் நம்பிக்கை வைத்து அதையே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியே ஆண்டவர் செய்வார் என்று பேச வேண்டும். அப்படி யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும்.